கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்களா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருனா முருகன்ற ஆதாரம் மட்டும்தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து அந்த கோமா ஸ்டேஜில் இருக்க நம்ம மருது வந்து ஆக்சிடென்ட் பண்ண அந்த பொண்ணு கண்ணு முழிச்சிட்டாங்க. ஆனால் மருது வந்து கேடி மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா அந்த லேடியை வந்து கடத்தியோ இல்லை வந்து சொல்ல விடாத அளவுக்கு வந்து பண்ணிட்டாரு கார்த்திகிட்ட. இப்போ ஒரே ஒரு ஆதாரம் முருகன் மட்டும்தான், அது சந்திரகலா மூலயமா தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ முருகன் நேரில் வந்து மண்டபத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து முருகன் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இவர் தான் எங்களோட பாஸு ரெட்டு. இவர் வந்து நாங்கள் ஒரு நெட்வொர்க் வச்சு நடத்துகிறோம். பொண்ணுங்க வந்து வீடியோ எடுத்து என்ன பண்ணுவோம், அதை வந்து எங்கள் பாஸுக்கு அனுப்புவோம். அவர் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த வீடியோவை அமைச்சு பயன்படுத்தி பணம் பிடுங்குவார். இதை ஒரு நெட்வொர்க்காக வச்சு நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க மணமேடையில். இப்போது போலீஸோட வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ரெட்டையும் வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்மளோட ராஜராஜன் வந்து பொறுக்கவே முடியல. சாமுண்டீஸ்வரி, நீ பண்ண அநியாயம் எல்லாம் போதும், இதோட விட்டுடு. இதுக்கு மேலேயும் என் பொண்ணை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காத. அப்படிதான் நீ பொண்ணை கஷ்டப்படுத்தி நீ சாகணும்னா நீ செத்து தோலை அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாரு. ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரி, நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க, பொண்ணு வாழ்க்கை நல்லா அமையணும்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். நீ மாப்பிள்ளைன்னு தேடிட்டு வந்த லட்சணம் போதும். இதுக்கு மேலே என் மாப்பிள்ளையை தவிர எவனுமே மாப்பிள்ளைன்ற பேரில் இந்த வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன நடக்குதுன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி வந்து இந்த மாதிரி பண்ணுற அநியாயத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு பொறுக்க முடியாமல் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ராஜராஜன் போய் கத்தி வாங்கிட்டு வராரு. எதுக்குன்னா வந்து ஒரு ஆளை போடுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைக்காரர், என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க, இப்படிலாம் சொன்னால் எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னு வந்து சொல்லும் போது, இல்லையா எங்கள் வீட்டில் செடியெலாம் இருக்குது அதெல்லாம் வெட்டணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது கத்தியை வாங்கிட்டு வரும்போது என்ன பண்ணுறாரு, கத்தியை எடுத்து வேஸ்டில் வந்து எடுத்து சொருகிட்டு வந்து வராரு. அப்போ அதை வந்து கீழே விழும்போது மயில் வாகனம் பார்த்து, என்னமாமா நீங்கள் கத்திலாம் வச்சுருக்கீங்க, இப்படிலாம் நீங்கள் மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜராஜன், என்னால் தாங்க முடியல மாப்பிள்ள, ரேவதியோட வாழ்க்கை இப்படி வந்து போகணுன்னு அவசியமே கிடையாது. இந்த சாமுண்டீஸ்வரி பண்ணுற அநியாயத்தை என்னால் பொறுக்கவே முடியல. அந்த மருது பையில இப்போயே ஒரே சொருவிட்டு நான் ஜெயிலுக்குள்ளே போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இருங்க மாமா, நீங்கள் தேவையில்லாமல் அவசரப்படாதீங்க. சகல வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணால் அது என்றைக்குமே தோற்று போகாது. அதே மாதிரி தான் சின்ன விஷயத்தையே அவர் தடுத்தார். இது வந்து ஒரு சாதாரண விஷயமாக தான் அவருக்கு தெரியும். கண்டிப்பாக அவர் உள்ளே வந்து கஷ்டம் இருந்தாலும் வெளியே வந்து நம்ம செயலில் வந்து காட்டி கண்டிப்பாக அதை வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவார், நீங்கள் அவசரப்படாதீங்கன்னு சொல்லும் போது ஒரு பக்கம் வந்து இந்த மருது நம்மளோட ராஜராஜன் சொல்கிறாரு, மருது பையனோட இம்சை தாங்க முடியாத ஒரு பக்கம் இருக்குது. நடுவில் இந்த சிவனாண்டியும் சித்தப்போன வேற குறுக்கும் மெருக்குமா ஓடிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போது அந்த சிவனாண்டிக்கும் அவன் சித்தப்பனுக்கும் இருக்குது இந்த கல்யாணம். நம்மளோட மயில்வாகனை சொல்கிறாரு, இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், அவனுங்க ரெண்டு பேருக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போது அவங்கள அடித்து நொறுக்கிட்டு நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாரு, மாசா வந்து முருகனை கூட்டிகிட்டு வந்து சாட்சி சொல்ல வச்சு கல்யாணத்தை நிப்பாட்ட வச்சுட்டாரு. இப்போது இந்த கல்யாணம் வந்து யார் ரேவதி காலத்தில் தாலி கட்ட போகிறது அப்படின்றது தான் வந்து இப்போது ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருது. ராஜராஜன் வந்து என்ன பண்ணுறாருனா கார்த்தி கையில் தாலியை கொடுத்து கட்ட சொல்கிறாரு. அதாச்சு மாப்பிள்ளை, நீ வந்து கண்டிப்பாக என் பொண்ணுக்கு நீ மட்டும்தான் கடைசி வரைக்கும் உண்மையான ஒரு புருஷனாக வந்து இருக்கணும், வேற எவனுமே வந்து இந்த வீட்டுக்குள்ளே மாப்பிள்ளையாக நுழையக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. ராஜராஜன் தான் இப்போது ஹைலைட்டாக வந்து பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்றைக்குமே சாமுண்டீஸ்வரியை பிடிவாத்தினால வாய் திறக்காமல் இருப்பார். இப்போது நம்ம சாமுண்டீஸ்வரியை எதிர்த்து பேசுகிறாரு. இனிமேல் என் மாப்பிள்ளை தான் இப்போது ரேவதி காலத்தில் தாலி கட்ட போகிறாரு. இனிமேல் இதை யாராவது தடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரையுமே யார் தடுக்கிறாங்களோ அவங்கள இந்த கத்தியாலே ஒரே சொருகிடுவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பேசுகிறாரு. இப்போது நம்ம ராஜராஜன் இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கார்த்திகையில் தாலியை கொடுத்து கட்ட சொல்கிறாரு. ரேவதி என்ன சொல்கிறாங்க, அம்மாவோட விருப்பம் இல்லாமல் நான் எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த பாரு ரேவதி, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. உங்கள் அம்மா பார்த்த மாப்பிள்ளையோட லட்சணத்தை தான் நீ பார்த்தல. உங்கள் அம்மான்னு சொல்லிட்டு நீ நம்பிட்டு இருந்தீங்கன்னா உன்னோட வாழ்க்கை வீணாக போயிடும். உனக்காகவாது கொஞ்சம் வாழப்பாரு. நீ அம்மா பேச்சை கேட்கணும் தான், யாரும் இல்லைன்னு சொல்லல. அம்மா தான் இப்படிப்பட்ட மாப்பிள்ளையை பார்த்துருக்காங்களே, அதுலேருந்தே உனக்கு தெரியலையா?
பகன்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து எண்ணத்தை வந்து வச்சிருக்கா. நீ தயவு செய்து சொல்கிற, ஒழுங்கா நான் சொல்கிறபடி கல்யாணம் பண்ணிக்கோ. சரி, அம்மாவோட விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறது சரி அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் அம்மா பார்த்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, அப்போ ஏன் விருப்பம் இல்லாமல் தானே நீ கல்யாணம் பண்ண போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரேவதியால் வாயை திறந்து எதுவுமே வந்து பேச முடியல. சரின்னு சொல்லிட்டு நம்மளோட கார்த்தி என்ன பண்ணுறாரு, மாசம் போயிட்டு ராஜராஜன் கையால் தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொல்கிறாரு. இப்போ நம்மளோட கார்த்தி ரேவதி கழுத்தில் தாலி கட்டுறாரு.